அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று 6வது நாள். மதுரை ஆலயத்தில் கருவறை மூலவருக்கு சொக்கநாதர் என்றும், உற்சவருக்கு சோமசுந்தரேஸ்வரர் என்றும், துவாரபாலகர்களுக்கு ஆட்கொண்டார் உய்யக்கொண்டார் என்றும், முக்குருணி விநாயகருக்கு ஆண்ட விநாயகர் என்றும் பெயர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், ஆதிசங்கரர், நீலகண்ட தீட்சிதர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறை நாயனார், மூர்த்தி நாயனார், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், குழந்தையானந்த சுவாமிகள் போன்ற அடியார்கள் தொண்டு புரிந்த ஆலயம் இது. வாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் நீவே நன்னு புரோவா என்னும் கீர்த்தனையை இங்கு அம்பிகை மீது பாடியுள்ளார். இன்று சித்திரை திருவிழாவின் 6வது நாள். காமம், குரோத, லோப, மோக, மத, மார்சரியம் என்னும் 6 குணங்கள் நம்மை தீய வழியில் கொண்டு சேர்க்கின்றன. இந்த குணங்களை இறைவன் நம்மை விட்டு நீங்குமாறு செய்யும் நாளாக அமைகிறது இந்த நாள். இன்று காலை யாகசாலை ஸ்ரீவலி வழிபாடு முடிந்து பஞ்சமூர்த்திகள் மாசி வீதியில் உலா வருவர். மாலையில் சுவாமி தங்க ரிஷப வாகனத்திலும், மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருள்வார்கள். முன்னதாக கோவிலினுள் சிவகங்கை ராஜா மண்டபத்தில் பல்வேறு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து யானை மகால் முன்பு திருஞான சம்பந்த பெருமான் சைவ சமயம் ஸ்தாபித்த வரலாறு லீலை நடைபெறும். மதுரை ஆண்ட கூன் பாண்டியன் சமண சமயத்தை தழுவிட மக்களும் அவ்வாறே மாறினர். அரசி, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மட்டுமே இறைவனை தொழுதனர். வேதாரண்யத்தில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வருமாறு அழைத்தனர். அவரும் மதுரை வந்தார். அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர் நெருப்பு வைத்தனர். அதனால் மன்னனுக்கு வெப்பு நோய் தாக்கியது. அதனை சமணர் முனிவர்களால் குணப்படுத்த இயலவில்லை. திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீர் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி மன்னருக்கு திருநீறு தடவி வெப்பு நோயை போக்கினார். அதன் பின் சமணருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இடையே அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்று அவற்றில் திருஞான சம்பந்தர் வெற்றி கண்டார். மன்னனும் மக்களும் சைவ சமயம் திரும்பிட சைவ சமயம் மீண்டும் தழைத்தது. இந்த சரிதம் ஓதுவாரால் படிக்கப்பெற்று தீபாராதனை நடைபெறும். பின் ரிஷப வாகனத்தில் மாசி வீதிகளில் உலா நடைபெறும். மெய்ஞானம் உடைய அனைவரும் இறைவனின் திருப்பாதங்களை அடைய ரிஷப வாகன காட்சி வழிவகுக்கும். காளை மாடு எந்த பலனும் எதிர்பாராமல் விவசாய பணி செய்கிறது. இந்த மனநிலை மனிதர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் காளையை வாகனமாக கொண்டான். கடினமான நிலத்தை உழுது மென்மைய ஆக்குவது போல துன்பம் வரினும் நம் கடமையை செய்திட வேண்டும் என்பதை ரிஷபம் நமக்கு உணர்த்துகிறது. உழுத பகடு கழித்தின்றியாங்கு என்பது சங்க இலக்கிய வரிகள். காத தூரம் நடந்து சென்றாயினும் ரிஷப வாகன காட்சியை காண வேண்டுமாம். மாசி வீதிகளில் உலாவரும் ரிஷபாளருடைய கண்ணால் கண்டு மனதால் தொழுவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே.